ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் கார்ன் வச்சு நம்ம எப்படி பக்கோடா பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் கார்னை முதலில் தண்ணியில் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் வேக வச்சு அது தனித்தனியாக உதிரியாக எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் அரிசி மாவு, கொஞ்சம் தேவையான அளவுக்கு அரிசி மாவு மொறுன்னு வர்றதுக்காக நம்ம அரிசி மாவு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கடல மாவுங்க. நம்ம எப்பயும் பக்கோடா எப்படி செய்வது என்று பார்க்கலாம் வாங்க. ஸ்வீட் கார்னை முதலில் தண்ணீர் இதெல்லாம் போட்டு வேக வச்சு ஒரு 1/4 மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் அரிசி மாவு கொஞ்சம், அது கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையாக இருந்தால் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விடுங்க. கடல மாவு, சிக்கன் கடல மாவு தேவையான அளவுக்கு கொஞ்சம் இதெல்லாம் எடுத்துக்கணும். எடுத்துக்கணும் மிளகாய் தேவையான அளவுக்கு, வேற மிளகாய் தூள் பதத்தில் அதை கொஞ்சம் தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். போட்டு அது மிளகாய் தூள் போட்டு அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா தூள் தேவையாக இருக்குது. அது சிக்கன் வாசனை வருங்க. அதில் அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. அதில் தான் அதில் போட்டுருக்குறாங்க. சிக்கன் மசாலா தூள் போட்டு நம்ம தண்ணி தேவையான அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்ற நம்ம பிசைஞ்சிக்கணுங்க. தேவையான அளவுக்கு போண்டா, கொஞ்சமாக உப்பு சேர்ந்த பஜ்ஜி பின்னாடி மாதிரிலாம் மேலே கொஞ்சம் பஜ்ஜிக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நம்ம போண்டா பண்ணுவோங்க. அதெல்லாம் அந்த மாதிரிக்காக லைட்டாக உப்பு மட்டும் கொஞ்சமாக கெட்டியாக சேர்த்திக்கங்க. உதிரியாக வர மாதிரி இப்போ கொஞ்சம் நல்லா கிளறிட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. அந்த மாதிரி பிசைஞ்சிக்கணுங்க. உப்பு கொஞ்சம் பாருங்கள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கணுங்க. அதில் கொஞ்சமாக போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அதை பொரிச்ச உடனே மேலே கொஞ்சம் லைட்டாக உப்பு, பெப்பர் தூளும் துவறதுக்கு கரெக்டாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சமாக உப்பு பொரிச்சிக்கலாங்க. நம்ம நல்லா கையில் இது பண்ணி பெசிரி வச்சுருங்க. பெசிரிட்டு நம்ம இப்போ பாண்டலில் அந்த எண்ணெய் ஊற்றி அரிசி மாவு காய வைக்கணுங்க. போட்டதால் அப்படியே வெள்ளையாக காய வச்சுட்டு இப்போ நம்ம அந்த பிசைஞ்சு வச்சுருக்கிற நல்லா வேகுது ஸ்வீட் கார்னை அதில் போட்டு பொரிக்கணுங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லாவே காஞ்சி வருதுங்க. வேகிற அளவுக்கு புகை வருது பாருங்கள். இப்போது நம்ம வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னை பொரியாக இது பண்ணுங்க. நம்ம நல்லா பாருங்கள், அந்த எண்ணெயில் போட்ட உடனே அந்த ஸ்வீட் கலசரப்புலாம் அடங்கி வெள்ளை நுர வரா மாதிரி எப்படி நம்மளுக்கு வேகுது பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன்றதால நம்ம கிளறி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் வெள்ளையாக அது பாருங்கள் எப்படி இதுவாகுதுங்க. எண்ணெயில் திரியாக கட்டி அப்படியே குடிச்ச மாதிரி இருக்கு பாருங்கள். நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றது பாருங்கள். உடச்சி விட்டா நல்லா வேகுதுங்க. உடச்சிக்குங்க. உடச்சிட்டு பாருங்கள், நல்லா நல்லா பாருங்கள் நுறையா பிளேட்டில் நல்லா அது நல்லா வேகுறாங்க. இப்போ நல்லா இருக்குது. நம்ம கரண்டி வச்சு கையில் உடச்சி விட்டோம். நம்ம எடுத்து கிளறி பார்க்கலாம். நல்லா இருக்கு. கிளறி பார்த்தா பாருங்கள் நல்லாவே வந்திருக்குதுங்க. நம்ம சூப்பராக போண்டா பஜ்ஜி இது பண்ணுற நல்லா மாதிரி பாருங்கள் நல்லாவே சிக்கன் மசாலா தூள், காஞ்ச வரமிளகா தூள் இதெல்லாம் போட்டதால் நல்லாவே வந்திருக்கு. நம்ம கை வச்சு லைட்டாக புட்டா கூட செஞ்சு பாருங்கள். கரெக்டாக அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம சுட்டு எடுத்துட்டோங்க. பாருங்கள் நம்ம எடுத்துட்டோம். இப்போ எடுத்து நம்ம ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்க பாருங்களாங்க. தூவிட்டு கொஞ்சமாக நீங்கள் பாருங்கள் சூப்பராக போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா விட்டுக்கலாம், கொஞ்சம் இல்லைன்னா அப்படியே கூட உங்களுக்கு ஆப்ஷனல் தாங்க. வேணும்னா சேர்த்துக்கிங்க, வேணும்னா கிட்ட அப்படியே காட்டுறாங்க. எவ்வளோ அருமையாக நல்லா கொஞ்சம் சேர்த்து அதை பாருங்கள் கிளறி நல்லா உலுக்கி கிளறினாங்க. எல்லாமே சுட்டி எடுத்துட்டுங்க. அடுத்தது இதில் லைட்டாக கொஞ்சம் இருந்தாலும் மேலே உப்பு போட்டோம் வீட்டில் அதெல்லாம் இப்போ லைட்டாக செஞ்சு பார்த்துட்டு இந்த பெப்பருங்க பெப்பர் போட்டு சாய்ஸ் கொஞ்சமாக பாருங்கள் செஞ்சு தேவையான அளவுக்கு சொல்லுங்கள். பெப்பர் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அதாவது ஷார்ட்ஸில் கூட சாப்பிட்லாங்க. நம்ம ஷார்ட்ஸில் அந்த மாதிரி ஊற்றி ஷார்ட்ஸு கூட சாப்பிட்லாங்க.